தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஏழுகிணறு பகுதியில் 147 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வால்டெக் சாலையில் 144 புதிய குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் தொடங்கி வைத்தார். மாணவர்களுக்கு தேவையானதை செய்து தர நான் இருக்கிறேன், உறுதியோடு படித்து முன்னேறுங்கள். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பள்ளி விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இப்ப எப்படி தன்னம்பிக்கையோட படிக்கிறீங்களோ இதே உறுதியோடு நீங்க மேற்படிப்பையும் படிச்சு முடிக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. இதுவதான் நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து படிங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். திமுக ஊழல் ஆட்சியை என்டிஏ கூட்டணி ஒரே குடும்பமாக இணைந்து அகற்றுவோம் என பியூஷ் கோயல் திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் திமுக ஆட்சியை அகற்ற ஓரணியில் இணைந்துள்ளதாகவும் பேட்டி. We will make sure that all the corruption of Thiru Stalin, of Thiru Udaynidhi, of his brother-in-law Thiru Sabrishan, all of this corruption of DMK will be exposed before the people of Tamil Nadu. தமிழின் பெருமையை காப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி முனைப்புடன் செயல்படும் என பியூஷ் கோயல் உறுதி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதாவின் நல்லாட்சியை கொண்டு வருவோம் எனவும் பேட்டி. Good opportunities and a bright future for the youth of Tamil Nadu and will ensure that Tamil pride, Tamil language, Tamil culture will go all over the world and hold India and every Tamil with pride. Will make sure that we get good governance, a regime, a government that is dedicated. தங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டைதான் என இபிஎஸ் உடனான மோதல் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை எனவும் கருத்து. விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்கள் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நிர்ணயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். டிடிவி தினகரனை மிரட்டி கூட்டணியில் சேர வைத்திருக்கிறது பாஜக. திக தலைவர் கி வீரமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. யார் யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது, அதுதான், வேற ஒன்று. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருமாறு தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, கொடுக்கவும் முடியாது. மாலை முரசு தொலைக்காட்சிக்கு டிடிவி தினகரன் பிரத்யேக பேட்டி. அது நடக்காது, அது வேறுவென்றே அவர்கள் கிளப்பி விடுகிறது கட்டுக்கதை. என்னை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எங்களை அன்போடு அணுகி 21 எங்களை அணுகி, குறிப்பாக மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது முயற்சி செய்தார். அப்பொழுது சில நல்ல உள்ளங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அனுபவஸ்தர்கள் எங்களுக்காக முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு அது நடக்காமல் போனது. இன்று
மீண்டும் அமித்ஷா அவர்களை தொடர்ந்து முயற்சினால நாங்கள் எல்லோரும் ஓரணியில் இணைந்திருக்கின்ற வாய்ப்பு இன்று உருவாகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் வைத்தது உண்மைதான் என டிடிவி தினகரன் பேட்டி. அமமுக மற்றும் தமிழக மக்களின் நலன் கருதிய அதிமுகவுடன் கூட்டணி எனவும் விளக்கம். இதெல்லாம் சரிதான். நாங்கள் பல விமர்சனங்களை வைத்தது உண்மைதான், எதையும் நான் மறுக்கல. அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். தமிழ்நாட்டில் நலன் கருதி நாம் பிரிந்து கிடப்பதால், கூட்டணிக்கு செல்லாமல் இருப்பதால், அம்மாவின் ஆட்சியை வரவிடாமல் இன்றைக்கு எதிரிகள் குளிர் காய்வதை எப்படி விட முடியும் என்பதை எல்லாம் யோசித்துத்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். வாரிசு அரசியலுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரனை வரவேற்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பதிவு. பாஜக, அதிமுக, அமமுக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட இயற்கைக்கு முரணான கூட்டணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு யார் யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து தங்களது நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ளலாம். தனது நிலைப்பாடு இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதும் மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்றுவது மட்டுமே என சசிகலா சபதம். கூட்டணி பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கும் அழைக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பதில். அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலைன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டில் சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்கள் மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்று வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சி தான் எல்லார் முன்னாடியும் நான். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். தேர்தல் நெருங்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்க தாமதமாகிறது. ஓபிஎஸ்ஐ விட்டு விலகியது குறித்து திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் விளக்கம். அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இபிஎஸ் தலைமையில் அதிமுகவின் செயல்பாடு சிறந்ததாக இல்லை என வைத்திலிங்கம் விமர்சனம். அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது எனவும் சாடல். அதிமுகவா சுதந்திரமாக செயல்படலை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி? கட்சி நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் முக்கிய ஆலோசனை. சென்னையை அடுத்து பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை. கள நிலவரம் குறித்து தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். கரூரில் விஜய் பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். வழக்கு தொடர்பாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் 9 பேர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர்.
நெல்லை மாவட்டம் தோமையார்புரத்தில் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும். 4வது நாளான இன்று மீனவ மக்கள் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம். தேனி மாவட்டத்தில் தமிழகத்திலேயே முதல் பசுமை ஆற்றல் காவல் நிலையம் திறப்பு. விலக்கு காவல் நிலையத்தை தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் சரக டிஐஜி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பயிற்சி விமானம் விழுந்து விபத்து. குளத்தில் மார்பளவு நீரில் விழுந்து கிடந்த பயிற்சி விமானம் கயிறு கட்டி மீட்பு. தூய்மையான வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான திறவுகோல். எஸ்ஐஆர் பணிகளை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். இந்திய பெருங்கடலில் உள்ள சாகோஸ் தீவுகளை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கும் முடிவு முட்டாள்தனம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எதிர்ப்பு. சாகோஸ் மீதான இறையாண்மை பற்றி இனி எந்த விவாதத்திற்கும் இடமில்லை என டிரம்பை கண்டித்துள்ளது மொரீஷியஸ் அரசு. ஒரே நாளில் 2வது முறையாக 1 சவரன் தங்கம் 4120 அதிகரித்து 1,15,320க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் விலை 515 ரூபாய் உயர்ந்து 14,415 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 345க்கு விற்பனை. கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 3,45,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.